அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். ஒரு தேர்வு எழுதி நமக்கு கட்டாப் வருமா வராதா அப்படின்னு பிசி மாணவர்கள் காத்துட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் நம்ம பிசி அப்ளை பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய மாணவர்கள் கவலையில் இருக்காங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள் பிசி அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனா எஸ்ஏ அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க. பிசி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நம்ம எஸ்ஏ அப்ளை பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு அதிகமா இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்கு அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் ஒரு போர்டு இருக்கு, எக்ஸாம் போர்டு. அது என்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ. ஏன் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்குது போலீஸு, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதான் நமக்கு தெரியும். இதுல நம்ம குரூப் 4 மல்லு கட்டி போட்டி போடுவோம், ரொம்ப கஷ்டப்படணும். குரூப் 2, குரூப் 1 சரி நம்ம லெவலுக்கு எழுத முடியாது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு தாழ்வு வளர்த்துக்கிடுவோம். நம்ம வளர்த்துக்கிடுவோம். ஆனா படிச்சா நம்மளால எல்லாம் முடியாதுன்னா கிடையாது, நம்ம வளர்த்துக்கிடுவோம். இந்த பிசி எக்ஸாம் எழுதுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பொறுத்தா நமக்கு தெரியும், ஆர்மி தெரிஞ்சிருக்கும் பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கும் ஆர்மி தெரிஞ்சிருக்கும், ஆர்மி வேலைக்கு போவாங்க அப்படின்னு. மற்றபடி நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இருக்கு, அது என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு போலீஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு மார்க் வரல சார், அடுத்து நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும், மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு நம்ம என்னென்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு முழுக்க முழுக்க இது ஒரு பயனுள்ள வீடியோ. ஏன் அப்படின்னா, எஸ்எஸ்சி முதல்ல என்ன நடந்துச்சு, நமக்கு என்னென்ன தேர்வுகளை வழங்குது அப்படின்னு நம்ம முழுசா நம்ம இதுல வந்து வீடியோல பார்ப்போம். என்ன அப்படின்னா, 1977 துணை சேவை ஆணையம், அது பேர்ல வந்து எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கு. அது எஸ்எஸ்சி அப்படிங்கிறது 1977 செப்டம்பர் 26 அப்போதான் வந்து எஸ்எஸ்சின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. செப்டம்பர் 26 எஸ்எஸ்சின்னு மறுபேர் வந்துருச்சு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இப்போ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து சரி சார் பேர் மாற்றம் என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சிஜிஎல், சிஹெச்எல், எம்டிஎஸ், ஜேஇ, ஜிடி இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் நம்ம இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னா, சிஜிஎல்ங்கிறது இப்போ நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், நம்ம வந்து குரூப் 2, குரூப் 1 எழுத மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க டிகிரி முடிச்சிருந்தா சிஜிஎல்னு ஒரு எக்ஸாம் எழுதலாம். நான் காலேஜ் முடிச்சிருந்தா. இதே நான் வந்து 10ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா சிஹெச்எல் கிராஜுவேட், இது வந்து இது கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் சிஜிஎல், இது ஹை ஸ்கூல் லெவல் சிஹெச்எல். நான் 10ஆம் கிளாஸ் முடிச்ச ஒரு மாணவன் ஹை ஸ்கூல் லெவல் எக்ஸாம் எழுதலாம். எம்டிஎக்ஸ் மல்டி டாக்ஸ் எக்ஸாம், ஜேஇ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல எழுத மாதிரி ஜேஇ எக்ஸாம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதலாம். இது போக ஜிடின்னு இப்ப நம்ம பார்க்க போற எக்ஸாம், இன்னும் 2-3 எக்ஸாம் இருக்கு, சிபிஓ எக்ஸாம் இருக்கு, எக்ஸெட்ரா நிறைய எக்ஸாம் நடத்துது. இந்த ஜிடி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இத்தனை விதமா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. அதுல ஜிடினா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஜிடி அப்படிங்கிறது 1835 கச்சார் லேவி, அதாவது அசாம் ரைபிள், இன்னைக்கு வந்து அசாம் ரைபிள் நம்ம சொல்லுவோம். 1835 பிரிட்டிஷ் பீரியட்ல கச்சார் லேவின்னு ஒரு ராணுவத்துக்காக ஒரு துணையா ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ஆர்மி போர்ஸ் இல்லாத ஒரு படையை உருவாக்குறாங்க. அந்த படைக்கு வந்து கச்சார் லேவின்னு பேரு. 1835. அதே இது 1917 மறுபடியும் பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த பேரை வந்து மாத்துறாங்க, அசாம் ரைபிள்னு மாத்துறாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல. 1835 கச்சார் லேவின்னு ஆரம்பிச்ச படைகள், கச்சார் லேவின்னு ஆரம்பிச்ச படைகள் வந்து 1917 அசாம் ரைபிள் பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க. இப்போ எஸ்எஸ்ஜிடி வந்து 1977 எஸ்எஸ்ஜி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நமக்கான எக்ஸாம் நம்மளே வந்து துணை ராணுவ படைகள்னு உருவாக்கி துணை ராணுவ படைகளுக்கான எக்ஸாம் எஸ்எஸ்ஜிடில கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப மாணவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி நம்ம மாணவர்கள் எழுத முடியாமலே இருந்துச்சு. 2023 ஏப்ரல்ல உள்துறையிட்ட இருந்து ஒரு ஒப்புதல் வந்திருக்கு. என்ன ஒப்புதல் வந்துச்சு அப்படின்னா, 2023 2024 ஜனவரி 1ஆம் தேதி 13 மொழிகள்ல நீங்க எஸ்எஸ்ஜிடி தேர்வை எழுதலாம். அப்போ போன வருஷம் தான் நமக்கு வந்து அப்ரூவல் ஆனிச்சு. எப்படி தமிழ் மொழியில, தமிழ்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு. தமிழ் அப்படிங்கிறது ஒரு 13 பிராந்திய மொழியில நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம். அப்போ தமிழ்ல என்னென்ன எக்ஸாம் எழுதலாம் சார், இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். சரி சார், ஓகே சார், இப்போ வந்து 2024 ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழ் மொழியில மத்திய அரசுல வந்து தமிழ் மொழியில எக்ஸாம் எழுதலாம் வந்துருச்சு. நான் தமிழ்நாட்டுல குரூப் 4 எழுதிட்டு இருக்கேன்னால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா என்ன எக்ஸாம் சார் நான் தமிழ் எழுதலாம் அப்படின்னா, இதே மாதிரி இப்ப நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஒரு குரூப் 2 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல குரூப் 1 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அப்படியே சிஹெச்எல் ட்ரை பண்ணுங்க.
இதுவுமே உங்களுக்கு கட்டாயம் குரூப் 2 குரூப் 1 விட பயங்கரமான சேலரி பெனிஃபிட், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணா யூபிஎஸ்சி போகணும். சிஹெச்எல் ட்ரை பண்ணலாம், எம்டிஎஸ் எழுதலாம், எம்டிஎஸும் நீங்க தமிழ்லயே எழுதலாம், சிஜிஎல்லும் எழுதலாம். சிஹெச்எல் ஹையர் செகண்டரிஸ் லெவல், அதாவது ஹை ஸ்கூல் லெவலு. சிஜிஎல் தான் நமக்கு வந்து குரூப் 1 லெவலு, குரூப் 1 குரூப் 2 லெவலு. இதுவே வந்து நம்ம குரூப் 1 அளவுக்கு சம்பளம் வரும். சிஹெச்எல் வந்து 10th குவாலிஃபிகேஷன், அதாவது நம்ம குரூப் 4 எழுத மாதிரி இது சிஹெச்எல் எழுதலாம், எம்டிஎஸ் எழுதலாம். ஜேஇ நீங்க ஸ்டேட்ல எழுத மாதிரி சென்ட்ரலையும் ஜேஇ எழுதலாம். ஸ்டெனோ நிறைய ஸ்டெனோ முடிச்சுட்டு குரூப் 4ல போட்டு எல்லா ஸ்டெனோஸையும் வந்து குரூப் 4ல மல்லு கட்டிட்டு இறப்பீங்க. குரூப் 4ல எக்ஸாம் எழுதுக்கு நீங்க எல்லாம் அப்படியே டைரக்டா ஸ்டெனோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எழுதலாம். இது போக நம்ம ஜிடி சரி சார், இப்ப ஜிடி எக்ஸாம் நான் வந்து வரப்போற ஜிடி எக்ஸாம் எழுத போறேன், ஜிடி எப்ப கால்ஃபர் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஜிடி வந்து நமக்கு வந்து கரெக்டா செப்டம்பர் அக்டோபர்ல கால்ஃபர் ஆகும். வெறும் 150 நாள் தான் நமக்கு வந்து ஜிடி கொடுத்துருப்பாங்க எக்ஸாமுக்கு. கம்மியா ஒரு 120 நாள் கொடுப்பாங்க, இல்ல 150 நாள் கொடுப்பாங்க. ஆனா செப்டம்பர் அக்டோபர்ல வருஷம் வருஷம் கால்ஃபர் ஆயிரும். பிப்ரவரி மார்ச்ல நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் ஆகும். இந்த வருஷம் வந்து கேஸ் நடந்தனால தள்ளி போயிருக்கு. இன்னும் ஒரு 10 நாட்களோ 15 நாட்களோ டிசம்பர்ல கட்டாயம் நமக்கு ஜிடி எக்ஸாம் கால்ஃபர் ஆயிரும். ஜிடில என்னென்ன வேலைகள் இருக்கோம்னா, நீங்க இந்த நிறைய பேர் ஆர்மியில இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. துணை ராணுவ படையில இருக்கவங்க நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம் ஆர்மி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கவங்க அப்படி நம்ம அவங்க என்ன இதுல இருக்காங்க, போஸ்டிங் இருக்காங்க நீங்க கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க என்ன சிஏபிஎஃப்பா, சிஆர்பிஎஃப்பா, சிஎஸ்எஃப்பா, எஸ்எஸ்பியா, அசாம் ரைஃபிளா அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல வந்து நமக்கு ஒரு 7-8 விதமான போஸ்டிங் இருக்காங்க. இதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இந்த பிசி எக்ஸாம் விட்ட மாணவர்கள், இல்ல நான் ரொம்ப நாளா குரூப் 4 எழுதிட்டீங்க சார், இல்ல எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும் சார், கட்டாயம் எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இது அப்படியே நீங்க தமிழ்ல எழுதலாம். தமிழ்ல எழுதுனா கட்டாயம் உங்களுக்கு ஒரு அரசு வேலை இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட ஒப்பிடும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் நம்ம படிச்சிருக்கோம் சார், நான் மேக்ஸ் நல்லா போடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுனா உங்களுக்கு கட்டாயம் வேலை இருக்கு. 2026ல இதை யாரும் மிஸ் பண்ணிடாங்க. நிறைய மாணவருக்கு தெரியல அப்படிங்கிறவே இந்த வீடியோ போட்டோம். நம்ம அகாடமியில டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 4ஆம் தேதி வரை ஒரு 3 மாத பிளான், 3 மாதம் பிளான்ல 3 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஃபுல் டெஸ்ட் யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா, சார் நான் வந்து எஸ்ஐஜிடி போன தடவை எனக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி பிசிக்கல் போனேன் சார், எக்ஸாம் பாஸ் பண்ணி பிசிக்கல் போன எல்லாருமே இந்த 30 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த 30 டெஸ்ட்டை நீங்க ஒண்ணு விடாம எழுதுனா வரப்போற எஸ்ஐஜிடியில உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு வேலை இருக்கு. முழுக்க 80 கொஸ்டின் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நமக்கு வந்துடும். 30+ அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸாம் எப்போ வரைக்கும் இருக்கோ அது வரைக்குமே நம்ம கிளாஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக போன தடவை பிசிக்கல் விட்டவங்க, ஓவரால் போனவங்க, இவங்க எல்லாரும் சில இது மெடிக்கல் போயிருப்பாங்க, ஆனா இந்த தடவை நிவர்த்தி பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு இன்ஸ்டியூட் போய் மறுபடியும் ஜாயின் பண்ணி அங்க இருந்து தங்கி படிக்க முடியாது, வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, குடும்ப சூழ்நிலை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த 30 புல் டெஸ்ட்டை போட்டு உங்களுக்கு ஈஸியான முறையில பயனுள்ள வகையா இருக்கும். இது போக நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன் சார், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கேன் சார், என்னால அகாடமி வந்து படிக்க முடியாது, ஆனா இந்த நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன், எனக்கு 4 மாசம் எஸ்ஐஜிடி கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களும் இந்த 30 புல் டெஸ்ட்டை போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்க சிலபஸ் பேஜ்ல நீங்க படிச்சு கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனா 30 புல் டெஸ்ட் மூலம் உங்களுக்கு இங்கிலீஷ் டெய்லி ஒரு டெஸ்ட்டுக்கு 20 இங்கிலீஷ் வந்துருது. அப்ப இங்கிலீஷ் கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் பாத்துருவீங்க. இதுல முழுக்க ஆல்ரெடி ஜிடியில கேட்ட 2011க்கு மேல, ஏன் 2001 to 2011 வரை கொஸ்டின் வேற மாதிரி இருக்கு, வேற மெத்தட் இருந்துச்சு. இப்ப 2011க்கு மேல கொஸ்டின் வேற மாதிரி இருக்கு. இப்போ இந்த 2011க்கு மேல நடந்த எக்ஸாம் கொஸ்டினை கனெக்ட் பண்ணி தான் நம்ம முழுக்க இந்த டெஸ்ட் பேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது அப்படியே இதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டர் அங்க உங்களுக்கு எக்ஸாம்ல கன்வெர்ட் ஆகும். கட்டாயம் இந்த 80 மார்க் நடக்கக்கூடிய எஸ்ஐஜி ஜிடி எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின் மட்டும் மினிமம் ஒரு 45-50 கொஸ்டின் மேல வந்திருக்கும். கட்டாயம் ஒருத்தர் பாஸ் ஆகுது மாதிரி 50 கொஸ்டினுக்கு மேல, கட்டாயம் 50 கொஸ்டின் மேல வரும். ஆனா 70 போகுமா 75 போகுமாங்கிறது அடுத்த கணக்கு. ஆனா 50 கொஸ்டின் மேல கட்டாயம் வந்துடும் நம்ம கொஸ்டின் டெஸ்ட். பேலன்ஸ் 20 அப்படிங்க 50 கொஸ்டின் வருது, 30 கொஸ்டின் அப்படிங்கிறது மேக்ஸ் லிசனிங்ல புதுசா கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு மேடல் தெரிஞ்சிடும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கூட மிஸ் ஆகாது, இங்கிலீஷ்லாம் மிஸ்ஸே ஆகாது. நமக்கு மேக்ஸ் ரீசனிங்ல நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், ஆனா மெத்தட் ஒரே மெத்தடா இருக்கும். இந்த டெஸ்ட் எழுதினாலே கட்டாயம் எஸ்ஐஜிடி 2026 நீங்க பாஸ் பண்ணிடலாம். காலேஜ் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், அது போக பிசி எக்ஸாம் எழுதிருப்பாங்க, சார் எனக்கு கட் ஆஃப் வருமா வராதான்னு சந்தேகமா இருக்கு, கம்மியா மார்க் இருக்கு, நான் என்ன சார் பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாணவர்கள் இப்ப எஸ்ஐஜிடி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் 10 நாள்ல மறுபடியும் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் ஆயிரும். 3 மாசம் நீங்க டெய்லி இதை கண்டக்ட் பண்ணீங்கன்னா பிசி எக்ஸாம் நமக்கு பிசிக்கல் கூப்பிட்டு ட்ரைனிங் போறதுக்குன்னா நீங்க எஸ்ஐஜிடி ட்ரைனிங் போயிடலாம். ஏன்னா எலெக்ஷன் வருதுனால நமக்கு லேட் ஆயிரும்.
கட்டாயம் உங்களுக்கு இது முடிஞ்சு நீங்க வேலைக்கு போயிடலாம். அப்போ பிசி நான் ஒரு ரொம்ப நாள் உட்காந்து படிச்சிருக்கேன் சார். நான் 1 மார்க் 2 மார்க்ல போத மாதிரி இருக்கு சார் அப்படின்னா எஸ்ஐஜிடி ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டு கட்டாயம் அட்டன் பண்ணுங்க. கட்டாயம் பாஸ் பண்ணிடலாம். அது போக வேலை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் முக்கியமா இது வந்து யாருக்கு அப்படின்னா நம்ம அகாடமி நிறைய மாணவிகள் வந்து போன் அடிச்சு கேட்டாங்க சார். பாய்ஸுக்கு எல்லா இடத்துலயும் அகாடமி இருக்கு சார். ஆனா மாணவிகளுக்கு எங்களுக்கு எங்க எஸ்ஐஜிடிக்கு இல்ல சார். அது போக நாங்க வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் சார். எங்களால ஒரு அகாடமில தங்க முடியாது. நான் குழந்தை வச்சிருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க. எங்க வீட்டுல விட மாட்டாங்க சார் அகாடமிக்கு அப்படின்னாங்க. அந்த மாணவிகளுக்காகவே இந்த எஸ்ஐஜிடி ஃபுல் டெஸ்ட் போட்ட காரணமே அதான். ஒரு 5 மாணவிகள் நம்ம கால் பண்ணி பேசியிருந்தாங்க சார். இப்படி ஏதாவது டெஸ்ட் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுதான் இந்த 30+ ஃபுல் டெஸ்ட். இதுல ஜாயின் பண்ணவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. மேலும் எஸ்ஐஜிடிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நம்ம போட்டிருக்கோம். 100% தேர்ச்சியை கனெக்ட் பண்ணி இந்த தடவை எஸ்ஐஜிடிக்கு முழுக்க முழுக்க சார் எனக்கு எஸ்ஐஜிடி என்னன்னு தெரியல சார். நான் படிச்சிருக்கேன் சார். இல்ல பிசி போயிருச்சு சார். எனக்கு நான் கட்டாயம் இந்த வருஷம் ஒரு வேலை வாங்கணும்னு ஒரு 5-6 மாசத்துல அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ்ஐஜிடி கிளாஸ் நம்மகிட்ட ஜாயின் பண்ணுங்க. வரப்போற 2026 மத்திய அரசு பணி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.